நீங்கள் ஒரு ஹார்ட் வார்மிங் ரொமான்ஸ் ஜானர் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆனிமே ஃபார்மில் பார்க்குறக்காக தமிழ் டப் பண்ண டாப் 7 ரொமான்ஸ் அனிமே தான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஹானரபிள் மென்ஷனும் இருக்குது. ஆரம்பிக்கலாமா? ஸோ டாப் 7th பிளேஸில் இருக்கிறது ட்ரூ பியூட்டி. இந்த சீரீஸில் 16 எபிசோட்ஸ் இருக்குது. இது ஒரு வெப்டூன் அடாப்டேஷன். ஜக்யாங்குன்ற ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு அவள் லுக்ஸை பார்த்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணிருக்கும் போது அவள் வந்துட்டு மேக்கப் போடுற கற்றுக்கிறா. அண்ட் இது மூலமாக மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த ஸ்கூலாக மாறுறா. அண்ட் இந்த ஸ்கூலில் இருக்கிறதுலே மோஸ்ட் ஹேண்ட்ஸம் 2 பசங்க வந்துட்டு சூஹோ அண்ட் சியோஜுன். இவங்க 2 பேருமே வந்துட்டு இவளோட ரியல் ஃபேஸை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்குமே அவன் மேலே ஒரு க்ரஷ் வந்துடுது. அவளுக்கு இந்த மேக்கப் போட்டோன்னே வந்த பியூட்டியால் இல்லை, பட் அவளோட ரியல் ஃபேஸால். அண்ட் இதனால அவள் யாருன்றதை உணர்ந்தும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்றனால அவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த லவ் ட்ரையாங்கிளும் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கதையாக காட்டினது தான் ட்ரூ பியூட்டி. அண்ட் அவள் எப்படி அவளோட அந்த உண்மையான ஃபேஸை வந்துட்டு ஒரு சீக்ரெட் மாதிரி மாதிரி வச்சுட்டு எக்ஸ்போஸ் பண்ணாமல் நடிக்கிறா, அதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். நிறைய ரைவல்ரிஸ், ஹார்ட் பிரேக், ட்ராமா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஹைஸ்கூல் ட்ராமா பிடிக்கும்னு நினச்சிங்கனாக்கா இந்த அனிமே பாருங்கள். டாப் 6th பிளேஸில் இருக்கிறது நீனா த ஸ்டாரி பிரைட். இது பார்த்தீங்கன்னாக்கா 12 எபிசோட் இருக்குது. நீனான்ற புவர் ஆஃபன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ஐஸோட பிறந்திருப்பா. அண்ட் திடீர்னு பார்த்தாக்கா இவளை வந்துட்டு ஒரு பிரின்சஸ்க்கு ஸ்டாண்டின்னா வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சும்மா ஒரு பொலிட்டிக்கல் மூவுக்காக இவளை வந்துட்டு ஒரு ஆஃபனை வந்துட்டு பிரின்சஸாக சூஸ் பண்ணியிருந்தாலும் அவளுக்கு பிரின்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வரும்போது ஒரு ரியல் எமோஷனல் பாண்ட் வந்துட்டு ப்ளூம் ஆகுது. அண்ட் இந்த பாண்டால் நீனா அவளோட டார்க் பாஸ்டெல்லாம் அண்ட் அவளோட அந்த பேலஸில் இருக்க கான்ஸ்பிரசி எல்லாம் தெரியும் போது பிரின்ஸை விட்டு ஒன் டே இவங்க நம்மளை செப்பரேட் பண்ணிடுவாங்கன்னு தெரிய வரும்போது அவள் இந்த கிங்டமோட பெரிய சீக்ரெட்டை கற்றுக்கிறா. அண்ட் இது மூலமாக அவள் வந்துட்டு லவ்வை சூஸ் பண்ணுறதா இல்லைனா அவளுக்கு இந்த பிரின்சஸாக இருக்கிற டியூட்டியை சூஸ் பண்ணுறதான்னு வரும்போது அவள் என்ன பண்ணுறான்றது தான் இந்த கதையில் காட்டுவாங்க. ஒரு ஃபேண்டசி ரொமான்ஸ் லவருக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். செக் பண்ணி பாருங்கள். டாப் 5th பிளேஸில் இருக்கிறது அண்ட் ஆர்ச் டீமன்ஸ் டைலமா, ஹவு டு லவ் யுவர் எல்ஃப் பிரைட். இது வந்துட்டு 12 எபிசோட்ஸ் இருக்குது. ஜகன்ன்ற ஒரு பவர்ஃபுல்லான சோஷியலி ஆக்வர்ட் டீமன் லார்டு வந்துட்டு ஒரு ஷை அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்க எல்ஃப் பொண்ணை வந்துட்டு ஆக்ஷனில் வாங்குவா. இந்த பொண்ணு பேர் தான் நெஃபி. எல்லாருமே டீமன் லார்டை பார்த்து பயந்துட்டு இருந்தாலும் ஜகன் வந்துட்டு உண்மையான அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் அவனுக்கு நெஃபியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணும். அண்ட் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நெஃபி கிட்ட காட்டும் போது இவங்க 2 பேருக்குமே நடுவில் ஒரு ஸ்லோவான ஹார்ட் வார்மிங் ரொமான்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் இந்த கப்பில் வந்துட்டு எனிமீஸ் ஃப்ரம் போத் ஹியூமன் வேர்ல்டு அண்டு டீமன் வேர்ல்ட்லேருந்து இவங்க 2 பேரையுமே பிரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டியே எப்படி இவங்க ஒன்றா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் அனிமே. செக் பண்ணி பாருங்கள். டாப் 4th பிளேஸில் இருக்கிறது பேனிஷ்ட் ஃப்ரம் த ஹீரோ பார்ட்டி. இது பார்த்தீங்கன்னாக்கா கிளாசிக் 13 எபிசோட்ஸ் அனிமே. ரெட்டுன்ற ஒரு ஆள் வந்துட்டு முன்னாடி ஒரு காலத்தில் லெஜெண்டரி ஹீரோ பார்ட்டியோட மெம்பராக இருந்திருப்பார். பட் இவர் வந்துட்டு ரொம்பவே வீக்காக இருக்கார். அந்த பார்ட்டிலே வீக்கஸ்ட்னு நினச்சனால எல்லாருமே வந்துட்டு இவர் அந்த பார்ட்டிலேருந்து கிக் அவுட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதனால அவர் கோவமாகி எனக்கு ரிவெஞ்ச் வேணும்னு நினச்சிட்டு இப்போதைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலான்னு சொல்லிட்டு ஒரு அப்போத்திக்ரசி நடத்துவார். பட் அவரோட அந்த குவைட்டான நாள்லாம் வந்துட்டு முடிஞ்சு போய் ரிட்டுன்ற ஒரு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான பிரின்சஸ் வந்துட்டு அவர் கூட வாழ்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த லவ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டோட பாஸ்ட் எல்லாமே வந்துட்டு அவருக்கு பின்னாடியே வந்து தொல்லை பண்ணும். அண்ட் இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு டிஃபிகல்ட் சாய்ஸ் வந்து நிற்கிது. அவர் இந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்பை சூஸ் பண்ணுவாராக்கா இல்லைனா அவரோட ஹீரோயிக் டெஸ்டினியை சூஸ் பண்ணுவாரான்னு. இந்த ஸ்லோபன் ரெஃப்ரெஷிங் ரொமான்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்மால் மீனிங்ஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரியும் ரொம்ப ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்பும் ஃபேண்டசி வேர்ல்டையும் பிளெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். 3rd பிளேஸில் இருக்கிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு வித் லெவல் 2 சூப்பர் சீட் ஃபேண்டசி பவர்ஸ். அண்ட் இதுவும் ஒரு கிளாசிக் 12 எபிசோட் இருக்க அனிமே. சீட் பவர் வச்ச ஒரு ஆள் வந்துட்டு வெறும் லெவல் 2 தான் இருப்பார். பட் அநியாயத்துக்கு ஒரு பவர்டாக இருப்பார். அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே அவர் வீக் இல்லை, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள். அண்ட் அவர் லெவல் 2லேயே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்ஸாக அந்த வேர்ல்டில் இருப்பார். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மிஸ்டீரியஸான பொண்ணு ரியஸ்ன்றவளை காப்பாற்றி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது கிங்ஸு, டீமன்ஸு, வார்லார்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இவங்க நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கல. அண்ட் ஃப்ளியோ வந்துட்டு அவரோட லவ்வை காப்பாற்றுறதுக்காக சண்டை போட்டு தான் ஆகணும். மற்ற ஈசக்கை ப்ரோட்டகனிஸ்ட் மாதிரி இல்லாமல் ஃப்ளியோக்கு ஃபேமோ பவரோ ஆசைப்படலை.
பட் இந்த ஜேர்னியில் வந்துட்டு அவருக்கு ஹோல்சமாக கிடச்ச அண்ட் ஹார்ட் வார்மிங்காக கிடச்ச இந்த ரொமான்ஸை வந்துட்டு காப்பாற்றி சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாரு. டாப் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது மேக்கிங் டூ மெனி லூசிங் ஹீரோயின்ஸ். இது ஒரு 12 எபிசோட் ஆனிமே. இது வந்துட்டு ரொமான்ஸுன்றது மட்டும் இல்லாமல் ஹாரமும் இருக்கும். கசுஹிஹோன்ற ஒரு சாதாரண ஹை ஸ்கூல் பையன் வந்துட்டு எப்படியோ ஒரு குரூப் ஆஃப் அன்லக்கியான ஹீரோயின்ஸை வந்துட்டு மீட் பண்ணுவாப்புல. அண்ட் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கசுஹிஹோ மேலே ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. அண்ட் இவன் லைஃப்பில் வர எல்லா பொண்ணுமே வந்துட்டு எப்படியோ இதுக்கு முன்னாடியே இது ஒரு லவ்வில் வந்துட்டு தோற்றுருப்பாங்க. அண்ட் இப்போது எல்லாருமே வந்துட்டு இவன் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் அட் ரொமான்ஸ்ன்னு நினைக்கிற மாதிரி ஒரு பீப்புளாக இருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஐடல் சிங்கர்ஸ் ஆன இந்த கேர்ள்ஸ் இந்த கசுஹிஹோ மேலே ஒரு ரொமான்ஸ் வார் மாதிரி நடக்கும். ஒரு டிபிக்கல் ஹேரம் அனிமே தான், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ ஹானரபிள் மென்ஷன் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் ரொமான்ஸ் அனிமே இல்லைன்னு சொன்னாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்டை காட்டுறது தான் நம்ம ட்வைலைட் டாப் ஸ்பை. அண்ட் இவர் வந்துட்டு மேரி பண்ண அசாசின் யோர் அண்ட் இவங்க 2 பேருமே அடாப்ட் பண்ண சின்ன பொண்ணு ஆனியா. இந்த அனிமேவை ரொமான்ஸ் லிஸ்ட்டில் போட்டது தப்புன்னு நிறைய பேர் சொன்னாலும் நிறைய க்யூட் ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் நடுநடுவில் வந்துட்டு போகும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அனிமே 25 எபிசோட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஒரு சீசன் மட்டும் இல்லாமல் 2-3 சீசன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, இதுதான் டாப் 7 பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமே தமிழ் டப் பண்ணது. இது எல்லாமே உங்களுக்கு கிரன்ச்சிரோலில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பார்ட் 2 ஆஃப் டாப் 10 ரொமான்ஸ் அனிமேயோட கண்டினியூஷன் தான் இந்த டாப் 7 ரொமான்ஸ் அனிமே. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மாஸ்டர் ஃப்ளிக் சைனிங் ஆஃப்.